நியூஸ் பேப்பர் விதவிதமான மேகசின்ஸ். இங்க வாப்பா, எனக்கு ஒரு மேகசின் கொடு. அத கொடுப்பா. நானும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி ஆகணும். அவங்கள பாத்தியா? நில்லுங்க. டுண்டு நான்டிக்கிட்டே உங்க கைவரிசையா? நாங்க இங்க இருக்கோம். அம்மா, என்ன இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அப்புறம் எதுக்காக முகத்துல இவ்ளோ? நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கேன் இல்ல? நான் உங்ககிட்ட தான் லட்டு வாங்க. இவங்க டுண்டு நன்றியா? இல்லவே இல்ல, இவங்க பாக்குறதுக்கு அவங்கள விட அழகா இருக்காங்க. பாத்தியா, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்திருக்கு. என்னமா இதெல்லாம்? சும்மா எதுவும் பேசாத. நான் சொல்றத முதல்ல கேளு. நீயும் என்ன மாதிரி ஃபேஷனா மேக்கப் போட்டுக்கோ. என் ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கே. ஓடுறது என்ன? என்னால மெதுவா கூட நடக்க முடியலையே. நான் விழ போறேன். ஏமா, உங்களுக்கு என்னதாமா ஆச்சு? என்ன சொல்ற? சாதாரணமா இருக்கிறதோட ஃபேஷனோட இருக்கிறது ரொம்ப அவசியம் தெரிஞ்சு. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த தடவை வேற மாதிரி யோசிச்சிருக்கேன். அதாவது ஃபேஷனுக்கு ஃபேஷனும் ஆச்சு, அப்புறம் எந்த வேலையும் கெடாது, உதவியாவே இருக்கு. அது எப்படி? இந்த மாதிரி சாண்டல்ல போட்டுக்கணும். இதனால உயரத்துல வச்சிருக்கிற பொருளை சுலபமா எடுக்க முடியும். பாரு, அவங்களுக்கு ஒழுங்கா நடக்க கூட தெரியல. வா, கிட்ட வா. தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து பரிச பறி பார்க்கலாம். அம்மா, காப்பாத்துங்க. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஃபேஷனுக்கு ஃபேஷனும் ஆச்சு, இவங்கள வீழ்த்தியாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாண்டல் தான். ஆண்டி, சீக்கிரமா ஏந்திரிங்க, இல்லாட்டி கொஞ்ச நேரத்துல நான் பலூன் மாதிரி வெடிச்சிருவேன். என்னால எழுந்திருக்க முடியும். உங்ககிட்ட இருந்து எதை வேணா எடுத்துக்க முடியும். ஏகப்பட்ட பணம் இந்த பையில இருக்கு. அப்ப வரேன், டாடா. இந்த தடவை நீயும் சரி, அந்த பசங்களும் சரி, எங்களை பிடிக்க முடியாது. நான் 3 என்ன உடனே எல்லாரும் சேர்ந்து தம் போடுங்க. 1 2 3. இப்பெல்லாம் திருடுறது ஃபேஷன் இல்ல, நேர்மையா உழைச்சு நீங்க சம்பாதிக்கிறது தான் ஃபேஷன். எதுக்கு இந்த வசனம்? இந்த வசனத்தை கேளு. டுண்டு நான்டி பழைய மாதிரி தான் இருப்பாங்க, அதுதான் உங்களோட ஃபேஷன். ஹே டோலு போலு, என் கோட்டைய பாத்தீங்களா? எல்லாரத விடவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இத யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆனா இதுக்கு ஒரு கொடி இருந்தா பாக்க இன்னும் நல்லா இருக்கும். என்னாச்சு காளியா? அச்சோ,
ஓ, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. டைம் மிஷின்ல வந்து போகும்போது என்னைக்கும் என்னோட லேண்டிங் மிஸ் ஆக தான் செய்யும். நம்ம வெளிய போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். நான் வரல. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு இளவரசி, அதனால யார் மேல வேணும்னாலும் காரணமே இல்லாம கோபப்பட முடியும். நான் ஒரு இளவரசி. முதல்ல நான் தான் இங்க இருந்து என்ன இளவரசி, இது முதுகுல இருக்கிற உப்பு எடுத்துக்கிட்டு திரும்பி போக முடியாதே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் தான் முதல்ல இங்க இருந்து போவேன். தனு, என்ன பண்றீங்க? நான் ஒரு இளவரசி. தனு, உப்பெல்லாம் போச்சு. தண்ணுவ தண்ணியில தள்ளிட்டியே. என்ன நீங்க மன்னிக்கணும். நீ ரொம்ப கெட்டவ. உன்னை என்ன பண்ற பாரு. பகடம் பகடம் விகடம். இது எனக்கு பிடிக்கல. தேங்க்யூ. டான்சு, என் மேல தூக்கி போடாத. நான் குணமாக மாட்டேன். டான்சு. நீங்க இளவரசியை குணப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நதிக்கு அந்த பக்கம் போற பாபாவுக்கு குணப்படுத்துற மருந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இளவரசிய குணப்படுத்திடு. உண்மையிலேயே நீ இந்த உப்பு முட்டைய அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துதே. அப்போ இளவரசிய நான் குணப்படுத்திடுறேன். இதத்தான் செய்யணுமா? இப்போ இந்த தலைவனுடைய திறமைய பாரு. கலக்குறீங்களே தலைவா. பகடம் பகடம் விகடம். இவங்களை குணப்படுத்திருங்களேன். இவங்களை குணப்படுத்தணும்னா உப்ப அந்த கரைக்கு கொண்டு போய் காட்டு. இப்ப காப்பாத்துங்க, என் தண்டுவ காப்பாத்துங்க. பீம், நீ என் தன்னுவ காப்பாத்திட்ட. கெஞ்சி கேக்குறேன் பாபா, இளவரசியை குணப்படுத்த நிறைவேறும் பீம். நான் குணமாயிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டாக்கிட்ட ஆட போறாங்க.
அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டாலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சாது நாம 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க 2 பேரும் சேர்ந்து விரட்ட. டோலு போலு, நீங்க புலி மாதிரியே யானை